ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம இசக்கி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சொந்தமாக கடை திறந்திருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி நேராக நம்ம இசக்கியோட கடையை பார்க்குறதுக்கு வராங்க. இதே டைம் நம்ம முத்துப்பாண்டி விட்டு தான் காமிக்கிறாங்க. அங்கே சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாளும் நம்ம முத்துப்பாண்டியை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருடா சவுந்தரபாண்டி, நமக்கு கிடைச்ச ஒரு துருப்பு ஷீட்டு தான் இசைக்கு சுயமாக சம்பாதிக்கிறது. இதை வச்சு கொண்டு தான் முத்துப்பாண்டியை அந்த இசைக்கிட்ட இருந்து பிரிக்கணும்டா. இந்த சந்தர்ப்பத்தை விடவே கூடாது. நாம் என்னடா பேசினாலும் அவன் பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம பேசுவான். ஆனால் இதை வச்சு அவன் வாயாலேயே அவளை வேணான்னு சொல்ல வைக்கணும் அப்படின்னதும் உடனே நம்ம சவுந்தரபாண்டியை அதுக்கேற்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் முத்துப்பாண்டி வேலைக்கு போகலான்னு கிளம்புறாங்க. உடனே பாண்டியம்மாள் வேணும்னே சவுந்தரபாண்டி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. டே சவுந்தரபாண்டி, இந்த வீட்டில் இருக்கிற மருமகங்கள்லாம் ஆம்பளைங்களுக்கு மதிப்பு கொடுக்காளுங்களே இல்லடா, என்னக்கா சொல்ற? ஆமாடா, இங்க பாரு, கட்டின புருஷன் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அந்த இசைக்கு சுயமா கடை போட்டிருக்காடா. சரி, கடை போட்டிருக்கா, ஓகே, கடை போட்டது தான் அவன் பொண்டாட்டிக்கிட்ட அவன் புருஷக்கிட்ட சொல்லலை. கடைசி கடை இன்னைக்கு திறக்க போறானா, அப்பவாச்சும் தன்னோட புருஷனை கூப்பிட வேண்டியது தானே. ஒரு வாட்டை உன் பிள்ளைய கூப்பிட்டாளா? இங்க பாருடா, உன் பொண்டாட்டி உனக்கு மதிப்பு கொடுக்கா இல்ல, அந்த இசைக்கியும் முத்துப்பாண்டிக்கு மதிப்பு கொடுக்கா இல்ல. இருந்தாலும் நமக்கு இசைக்கிய பிடிக்காம இருக்கலாம். அதுக்காக முத்துப்பாண்டி அந்த இசைக்கு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான், அதை கொஞ்சம் கூட மதிக்க இல்லடா. சொல்ல போனா முத்துப்பாண்டிய ஒரு மனுஷனா மதிக்கவே இல்லை. அப்படி மதிச்சிருந்தா கண்டிப்பா அவ கடை திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டுப்பாளா இல்லையா அப்படின்னதும் இதை கேட்டுட்டு இருக்கிற முத்துப்பாண்டிக்கு செம்மையாக கடுப்பாகுது. வேகமாக வண்டி எடுத்துட்டு அங்கேருந்து எதுவுமே பேசாமல் கிளம்பிடுறாங்க. உடனே சவுந்தரபாண்டி, அக்கா, நம்ம பற்ற விட்டு நெருப்பு நல்லா கொளுத்து விட்டு எரியுதுக்கா அப்படின்னதும், ஆமாடா, இப்போ பாரு, அவளை அடித்து அசிங்கப்படுத்தி வேணான்னு தலைமொழிட்டு வரப்போறேன் அப்படின்னுட்டு பாண்டியம்மாளும் சவுந்தரபாண்டியும் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேராக நம்ம இசக்கி சண்முகம் எல்லாருமே கிளம்பி கடைக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா சோடாமணின்னு தான் கடை திறந்திருக்காங்க. நம்ம இசக்கி இல்லை என்னில் அம்மா பேரை வச்சிருக்கா. ஆமான்னு நம்மளை வழி நடத்துகிற குலதெய்வமே நம்ம அம்மா தானேன்னு, அதான் நம்ம அம்மா பேரை வச்சிருக்கான் அப்படின்னதும் எல்லாரும் அந்த இடத்துல கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம சண்முகத்தோட ஃபோட்டோ இருக்குது. என்னோட ஃபோட்டோ வச்சிருக்க. ஆமாண்ணே, வழி நடத்துகிற தெய்வம் என் அம்மாண்ணா, என்னை காத்துட்டு இருக்கிற தெய்வம் நீ தானே. என்னோட 2 தெய்வமும் இந்த கடையில் இருந்தால் தான் கடை ஓகொன்னு வளரும் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சண்முகம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. சரிண்ணே, வா, உன் கையாலேயே ரிப்பனை கட் பண்ணி திறந்து வை அப்படின்னதும், நான் இதுக்குல அப்பா திறக்கட்டுமே அப்படின்னது. இல்லை சண்முகம், நீ திறக்கணும்னு ஆசைப்பட்டு தான் உன் கையில் கத்திரிக்கோலை கொடுத்துருக்கா போல, ரிப்பனை கட் பண்ணு அப்படின்னதும் இந்த பக்கம் சண்முகமும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கத்திரிக்கோலை வாங்கிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மாசா முத்துப்பாண்டி பைக்ல வராங்க. இதை பார்த்து எல்லாரும் அந்த இடத்துல அதிர்ச்சியாய் நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இசைக்கு திருநூறு பொட்டெல்லாம் எடுத்துட்டு, வாங்க மாமா, வாங்க, எனக்கு தெரியும் மாமா நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னதும் உடனே அந்த தட்டி எல்லாத்தையுமே தட்டி விட்டுடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் செம அதிர்ச்சி ஆறாங்க. மாமா, என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? ஏய், உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்கேன்? இங்க பாரு, நான் தான் உழைச்சி தர இருக்க இல்லை. அப்போ என்னோட சம்பாத்தியத்தில் வாழ்றதுக்கு அப்படி உனக்கு என்னடி கௌரவ குறைச்சல்? ஒழுங்கு மரியாதையா நீ என்ன பண்ணி எது பண்ணியே தெரியா, என் கூட கிளம்பி வந்துரு. இந்த கடை, இந்த உழைப்பு எதுவும் உனக்கு வேணாம் அப்படின்னதும் இசைக்கு எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படி பாக்குறேன்? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்போ என் கூட வரப்போறியா இல்லையா அப்படின்னதும் இசைக்கு எதுவும் பேசாம நிற்கும் போது கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. வா போகலாம், இப்போ வரப்போறியா இல்லையா அப்படின்னதும் உடனே சண்முகம் கையை பிடிச்சு விளக்கிடுறாங்க. இங்க பாரு, அவ விருப்பப்பட்டு வந்தா மட்டும் கூட்டிட்டு போ, அப்படி மீறி கூப்பிட நினைச்சேன் அப்படின்னதும் முத்துப்பாண்டி கோவப்பட்டு போய் நேரா பைக்ல ஏறி கொண்டிக்கிறாங்க. இங்க பாரு, உனக்கு 1 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள நீயா வந்தேன்னா ஓகே, இல்லையா உனக்கும் எனக்குமான தொடர்பு இன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சவுந்தரபாண்டி நம்ம சண்முகம் அதிர்ச்சி ஆறாங்க. இசைக்கு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னதும் உடனே நம்ம இசைக்கு எதுவுமே பேசாம, அண்ணன் இந்த அண்ணன் கத்திரிக்கோள் போய் ரிப்பனை கட் பண்ணு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆறாங்க. முத்துப்பாண்டி செம்ம கடுப்பாயிட்டு அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சு.